ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஹெல்த்தி ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மரில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய நுங்கை வச்சு ஒரு பாயசம். அதுக்காக நான் கடையிலேருந்து நுங்கை வாங்கிட்டு வந்துட்டேன். இதுலேருந்து அந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. கையாலேயும் எடுத்துக்கலாம், இல்லை வேணான்னா நைஃபை வச்சும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி தூக்கி போடாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வேக்குரு இருக்குது அப்படின்னா அதில் அப்ளை பண்ணோன்னா அது மறைஞ்சிடும். இப்போது க்ளீன் பண்ண அந்த ஃப்ளஷை எடுத்து ஸ்மால் க்யூப்ஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண க்யூப்ஸை 2 பார்ட்ஸாக நான் பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டோட 2 ஸ்பூன் சுகர் 2 கார்டமன் சேர்த்து மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரத்துக்கு 2லேருந்து இல்லை 3 பல்சஸ் நம்ம அரைச்சா போதும். இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் பாலை எடுத்து சுண்டை காய்ச்சிக்கிறேன். அது ஒரு 1/4 லிட்டராகவே மாறிடுச்சு. நல்ல பாலேடுகளும் எனக்கு வந்துச்சு. இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை நல்லா ஆற வச்சுட்டேன். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க அந்த ஜார்லேருந்து அந்த நுங்கு, சுகர், கார்டமன் 3யும் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட பால் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் இன்னொரு பார்ட் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த நுங்கு, அதையும் இந்த பவுலில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குங்க. பாருங்கள், இதை இப்படியும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவரோ இல்லை 1 ஹவரோ கழித்து அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்பவே டெலிஷியஸான ஒரு டெசர்ட் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும். இதை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸோடு நான் நெக்ஸ்ட் டைம் வரேன்.